57ஆம் பக்கம் பார்க்க. ஒரு வேண்டுகோள், சபைகளில் பாடும்போது என் பெயரை மட்டும் உச்சரித்து விடாதீர்கள். இந்த ஊருக்கு வழி சொல்ல தெரியும், வழி சொல்ல தெரியாது. வழி சொல்ல தெரியாது, வழி சொல்ல தெரியாது. ஹலோ, சாந்தி தான் பேசுறேன். டாக்டர் பாஸ்கர் ஸ்பீக்கிங். பிளேபேக் சிங்கர் வசந்த் கார் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். சீரியஸா இருக்காரு. உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. ப்ளீஸ் வந்துருங்க. வார்ட் நம்பர் 10. Good morning, lovers. I think this is the first chance for me to see your romance. Am I right? Welcome, காதல் கிளிகளே. என்னடா கார் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு போன் வந்துச்சு. பார்த்தா பையன் உலக்கையாட்ட நிக்கிறானேன்னு பாக்குறியா? இவ என்னடா கேஸ் ஸ்டவ் வெடிச்சு சாகர நிலைமையில் இருக்காளே அப்படின்னு போன் வந்துச்சு. பார்த்தா குத்துக்கல்லாட்ட நிக்கிறாளேன்னு பாக்குறியா? இது மாதிரி சங்கடமான பானத்தை போன் மூலமா தொடுத்தது சாட்சாத் நானே தான். 2 பேரும் திரு முழிக்காதீங்க. 4 பேர் பார்த்தா அசிங்கம். உள்ள வாங்க. ஃபாலோ மீ. தலைவிக்கு ஆபத்துன்னா தலைவர் ஓடோடி வருவார்னு எனக்கு தெரியும். அச்சா, தலைவருக்கு ஆபத்துன்னா தலைவி தன்னையும் மீறி ஓடி வருவான்னு எனக்கு தெரியும். ஆனா என்னையும் மீறி எப்படி வந்த? என்னடி எண்ணெயில போட்டு அப்பள மாதிரி பொரியிற? தலைவரே, நீ இருக்க வேண்டிய இடத்துல இப்ப நான் இருந்துகிட்டு என்ன விளையாட்டு விளையாடுறேன் பத்தியா? ஒரு அழகான சிற்பத்தை ஒரு கலாரசிகன் பார்த்து பார்த்து ரசிச்சான். அது மட்டும் அவன் கையில கிடைச்சிருந்தா அத தெய்வமா கூட ஆக்கியிருப்பான். ஆனா அது வேறொருத்தன் கையில கிடைச்சது பாரு, அதான்டா விதி. அந்த சிலைய தொலைச்சப்ப கலாரசிகனான நான் கண்ணீர் தாண்டா வடிச்சேன். ஆனா என் கண்ணு முன்னாலேயே வேறொருத்த அதே சிலையை செதில் செதிலா உடைக்கும் போது என்னால ரத்த கண்ணீர் தாண்டா வடிக்க முடியும். ஏண்டா, இது சாந்தியாட வந்த தத்துவமா இல்ல பிராந்தியாட வந்த தத்துவமா? சாந்தியாடா. சாந்திய காதலிச்ச நீயும் அணுவா சாகுற, நானும் அணுவா சாகுறேன், அவளும் அணுவா சாகுறா. ஏன் தீபக்கும் அணுவா சாகுறான். மொத்தத்துல நாம எல்லாரும் இருக்கிறது ஒரே வட்டம். இவ்வளவு நாம் போட்ட திட்டம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்க சந்தேகத்தை என்னால மாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால பிறந்த வீட்டுக்கு போக போறியா? அங்க போய் வாழா வெட்டியா வாழ போறியா இல்ல பிடிச்சவனோட வப்பாட்டியா வாழ போறியா? என்னடி தடுமாறுற? தடுமாறுறா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தடம் மாறினவ இல்ல. அவரோட பழகி இருக்க. ஆனா படுத்தது இல்லங்கிறியா? உங்க நாக்குல வர்ற அளவுக்கு நான் நடத்துக்கிட்டவே இல்ல. என்னால நிரபராதின்னு சொல்லி வாதாட முடியும். ஆனா நான் வாதாட தயாரா இல்ல. என்ன, நான் நின்னுட்டு இருக்கிற இந்த கோர்ட்ல நீதிபதியே சரியில்லை. குருடா இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாம், செவிடா இருந்தா பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஊமையா இருந்தா கேட்டோ பார்த்தோ தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க குருடும் இல்ல, செவிடும் இல்ல, ஊமையும் இல்ல. இருந்தும் உங்களால எதையுமே புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு இதயமே இல்ல.
இந்த அளவுக்கு உனக்கு எவண்டி தைரியம் கொடுத்தான்? குட்ட குட்ட ஓரளவுக்கு தான் குடியலாம். ஆனா தாத்தா, தாத்தா, தாத்தா. தாத்தா, என்னாச்சு டாக்டர்? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு தீபக். அப்ப ஜிஎஸ் அட்மிட் பண்ணலாமா? வேண்டாம். கோயம்புத்தூர் பக்கத்துல அவர் ஆயுர்வேதிக் டாக்டர் இருக்கார். அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சீங்கன்னா உடம்பு குணமாகலாம்னு நினைக்கிறேன். Then what's your idea? கொண்டு போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அப்ப நான் வரேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. See you. என்னங்க ம்? தாத்தா கூட நானும் போட்டுமா? கிழவன் மூச்சு பேச்சு இல்லாம இருக்காண்டி, சீக்கிரம் போக போறான். நீயும் கூட பிறந்தாலும் எனக்கு ஓகே தான். சும்மா இருடிங்க, நான் அனுப்பி வைக்கிறேன் கிழவனை அங்க. நான் எழுதி வெளிவர போற இந்த நாவல மத்தவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க படிக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்ககிட்ட இந்த ரஃப் காப்பியை கொடுத்தேன். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கதை எப்படி இருக்கு? படிச்சு பார்த்தேன். கதையில கற்பனையை விட நிஜம் அதிகமா கலந்துருக்குல்ல? அதுக்கு காரணம் கதையில வர்ற கதாபாத்திரங்களோட நானும் வாழ்ந்துட்டு இருக்கேனே. கதையோட முக்காவாசி வரைக்கும் வாழ்ந்ததே எழுதியிருக்கீங்க. கடைசியில முடிவை குழப்பத்துல முடிச்சிட்டீங்க. வாழ்ந்தவங்களே கதையை முடிக்க தெரியாம தானே தவிச்சிட்டு இருக்காங்க. சரி, கதை எப்படி முடிக்கலான்னு நீங்க தான் சொல்லுங்களேன். என்ன கேட்டா முடிவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். முடிவை பத்தி நீங்க சொல்ல வேண்டாம், நானே முடிச்சுக்கிறேன். முன்னேற மட்டும் எழுதி கொடுத்தா போதும். ஏன்னா இதோட அட்டைப்படத்தை சாந்தியை விட்டுதான் வரைய சொல்லியிருக்கேன். இந்நேரம் வரைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த கதைக்கு ரயில் பயணங்களின் தலைப்பு வச்சிருக்கீங்களே, என்ன மீனிங்ல வச்சுங்க? ரயிலோட 2 தண்டவாளங்களும் ஒருபோதும் ஒன்னா கூடுறதே இல்ல. அது எப்பவுமே இணைய முடியாத 2 கோடுகள். இருந்தாலும் கூட அந்த 2 கோடுகளுக்கு இடையே ஒரு உறவை ஏற்படுத்துற மாதிரி அந்த தண்டவாளங்க மேல ஒரு ரயில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி என்னோட நாவல்ல வர்ற காதலர்களும் கடைசி வரைக்கும் இணையவே இல்லை. அப்படியா? தாத்தா சீரியஸா? பரவாயில்ல, வர வரைக்கும் தாங்கமா இல்ல போயிடுமா? எல்லாம் நீ பாத்துக்க. ஓகே. வக்கீல் சார், எங்க தாத்தாவோட நிலைமை இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கு. இப்ப கூட கடைசி கட்டமா அவரை பாக்குறதா நான் ரயிலுக்கு புறப்பட்டு இருக்கேன். போறதான் போறான் கிழவன். போகும்போது ப்ராப்ளத்தையுமா கொடுத்துட்டு போனோம். உயில் படி அந்த கிழவன் உயிர் போனதும் சொத்தெல்லாம் இந்த சனியனுக்கு தான். சொத்தை பத்தி கவலை வேண்டாம். அந்த அம்மா சம்மதிச்சு கையெழுத்து போட்டாங்கன்னா சொத்தெல்லாம் உங்க பேருக்கு தான். ஆனா விவாகரத்துக்கு தான் கொஞ்சம் நாளா. நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ வக்கீல் சார், ப்ராப்பர்ட்டி எல்லாம் எனக்கு வந்தாகணும். அதே சமயத்தில் இந்த பீடைய தொலைச்சி தலைமுழுகணும். இந்த 2 காரியத்தை முடிச்சு வைங்க. நான் இப்பவே வெஸ்ட் கோஸ்ட்ல கோயம்புத்தூர் கிளம்பிட்டு இருக்கேன். அந்த கிழவனை பார்க்க போறேன். சாந்தியோட வாழ்க்கை இப்படி ஆகும் நான் நினைக்கல. தீபக் இப்ப எங்க இருக்கான்? அவன் வெஸ்ட் கோஸ்ட்ல கோயம்புத்தூர் போறான். Your attention please. The West Coast Express is ready to leave from platform number 5 in a few minutes. West Coast Express 5ஆம் நம்பர் பிளாட்ஃபாரத்திலிருந்து இன்னும் சிறிது நேரத்தில் புறப்படும்.
வீட்ல இல்ல. இந்த நேரத்துல அது தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். இப்ப நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏற்கனவே நான் நிம்மதி இல்லாம இருக்கேன். எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு வழி பிறக்கட்டுமேனு தான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு வழியும் சொல்ல வேண்டாம். வந்த வழி அதோ இருக்கு. தயவு செஞ்சு என்னோட மனசுல உன்னோட நினைவு எந்த வழியா வந்ததோ அதே வழியா போயிருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. ஆனா உன் நிலைமையோ விவாகரத்து வரைக்கும் போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது தெரிஞ்சுமா இங்க வந்தீங்க? தெரிஞ்சதுனால மட்டும் இல்ல, வயிறு எரிஞ்சதுனாலதான் வந்திருக்கேன். உன் நிழலை கூட நான் தொட்டதில்ல சாந்தி. ஆனா உன் புருஷன் உன்னை நடத்து கெட்டவங்கிறான். உன்னால இனிமே அவனோட ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. மொத்தத்துல வாழவே முடியாம போயிட்ட நாம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா என்னங்கிறதா என்னோட கேள்வி. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. விவாகரத்தை ஆனாலும் சரி, செத்தாலும் சாவையை தவிர எனக்கு வேறொரு வாழ்க்கை தேவையில்லை. ஏன் சாக போறியா? சாக போற நீ உனக்காகவே செத்துக்கிட்டு இருக்கிறனே, எனக்காக வாழ்ந்தா என்ன? நீங்க நினைக்கிற சாந்தி எப்பவோ செத்துட்டா. இன்னைக்கு நான் வேறொருத்தரோட மனைவி. நேத்திக்கும் அவன் உனக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுக்கல, நாளைக்கு கொடுக்க போறதில்ல. அப்படி இருக்கும்போது என்னைக்குமே மனசால உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறனே, என்னோட ஒரு நாளாவது வாழ்ந்துடு சாந்தி. அட்லீஸ்ட் ஒரு நாளையாவது வாழ்ந்துடு. காதலிக்கிற அது இதுன்னு சொல்லிட்டு கேவலம் இந்த சதைக்காக தானே வந்திருக்க. நீ ஒரு மனுஷனா? கேவலங்கிற உன் சதையை நான் தொட்டிருப்பேனோங்கிற சந்தேகத்தினாலதானே உன் கதையே மாறிடுச்சு. நான் அதை நிஜமாவே தொட்டுட்டா? என்ன தொடாத, என்ன தொடாத, please. நான் சொல்றது கேளு. என்ன தொடாத, என்ன தொடாத. என்ன போயிடு, please. என்ன தொடாத. வீட்டுக்கு வராத. இங்கிட்டு போயிடு. மரியாதை இங்கிட்டு போயிடு. நான் சொல்றதுக்கு. இங்கிட்டு போயிடு. 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 No. சாந்தி! அடி பாவி வசந்த், அவசரப்பட்டுட்டே அநியாயமா கொண்டுட்டியே. உன் நிழல கூட தொட்டதில்லைன்னு சொன்னா எப்பவும் போல நிரூபிக்க முடியுமான்னு கேட்ட, நிரூபிச்சுட்டாண்டி. உன்னை உத்தமையே நிரூபிக்கிறதுக்காக தன் உயிரை கூட கொடுக்கறதா சொன்னா, அவ உயிரையே குடிச்சிட்டியே. ஸ்டேஷன்ல நான் தாண்டி வசந்த உங்ககிட்ட தப்பா நடக்கிற மாதிரி நடிடான்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கு நீ எந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இது போல ஒரு நாடகத்தையும் ஏற்பாடு செஞ்சேன். இது நாடகம் தான் தெரிஞ்சுக்காம முடிவைய மாத்திட்டியே. நீ முடிவைய மாத்திட்டியே.